இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வர்சஸ் ஜார்ஜ் கிருஷ்ணா. இவங்களோட கான்ட்ரவர்சி கடந்த சில மாதங்களா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல நாளைக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா மகளிர் ஆணையத்துல இருந்து இவங்களுக்கு 2 பேருமே ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. அது நாளைக்குன்னு சொன்னா அக்டோபர் 15ஆம் தேதி. ஜார்ஜ் கிருஷ்ணா அவர்கள் வந்து புகார் கொடுத்துட்டாங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இதுவரைக்கும் ஊடகங்கள் வர அளவுக்கு எதுவுமே வந்து அவரை பத்தி விசாரணை பண்ண எதுவும் தெரியல நமக்கு. அது நடக்குமா நாளைக்கு பார்க்கலாம். அதை பத்தி வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் யாருன்னா ஒரு சமையல் கலைஞர். ஜாய் கிருஷ்ணா அவர்கள் ஒரு ஆடை வடிவமைப்பாளர். இவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்லா வந்து காஸ்டியூம் டிசைனர் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் விஜய் அவங்க எல்லாருக்கும் கூட நல்லா பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 2018 இவங்களுக்கு திருமணம் ஆகுது. 2019 இவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். 2020 அந்த நேரத்துல வந்து ஹஸ்பண்ட பிரிஞ்சு செப்பரேஷன்ல வாழ்றாங்க. அதுக்கப்புறமா விவாகரத்து ஆகுது. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு திருமணமாகி 2 பசங்க இருக்காங்க. இவங்களுக்கு முறைப்படி விவாகரத்து ஆகல. இந்த நேரத்துல கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கோயில்ல வச்சு கிருஷ்ணதாவை கூட பழக்கம் ஏற்பட்டு இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க கோயில்ல வச்சு. திருமணம் பண்ணிட்டு 2 பேருமே ஒரு அபார்ட்மெண்ட்ல சேர்ந்து வாழ்றாங்க. வாழ்ந்துட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை இப்ப வந்து 8 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க ஜாய் கிருஷ்ணா அவர்கள். 6 மாசம் இருக்கிற டைம்ல தான் எல்லாருக்குமே தெரியும் இவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம். அது வரைக்கும் யாருக்குமே சொல்லல அவங்க. சொல்லாம இருந்துட்டு 6வது மாசம் நடக்கும்போது திடீர்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிறாரு. இவங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிறாரு. இவங்க நிறைய ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் எந்த ஒரு கான்டாக்ட்மே இல்ல அவர்கிட்ட. சோ இதனால வந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்தா எந்த ஒரு மாசம் ஆகுது. எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல மாதம்பட்டி ரங்கராஜ் மேல. நம்ம நாட்டு சட்டப்படி பாத்தீங்கன்னா, விவாகரத்து ஆகாத ஒருத்தங்க திருமணம் பண்றது வந்து, அது வந்து ஏற்றுக்கப்படாத ஒரு திருமணமா இருக்கும் கண்டிப்பா. அதே மாதான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள வந்து ஜாய் கிருஷ்ணா அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து தாலி கட்டியிருந்தாலும், அது வந்து இவருக்கு முறைப்படி விவாகரத்து ஆகல. ஆனா அவங்க விவாகரத்து ஆனவங்க. இவங்க இவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், அந்த அந்த செகண்ட்ல வந்து அவங்களுக்கு எதுவுமே யோசிக்காம திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தையும் வந்து இப்ப இதுல பாதிக்கப்படுது. அந்த குழந்தைக்கு அப்பா வேணும். அவரோட இனிஷியல் தான் வந்து என்னோட குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க போராடிட்டு இருக்காங்க ஜாய் கிருஷ்ணா அவர்கள். இவங்க தரப்புல இவங்களுடைய வழக்கறிஞர் சுதா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து விஐபி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு அவர வந்து விசாரணை பண்ண மாதிரி தெரியல. ஏற்கனவே ஜாய் கிருஷ்ணா அவர்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி 1 மாசம் ஆகியும் எந்த ஒரு எஃபோர்ட் அவங்க போடல அப்படிங்கிறதுனால மறுபடியும் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட ஸ்டேஷன் கிடையாது இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு. அப்படி அந்த ஸ்டேஷன் அப்படி சொல்லுவாங்களாம். அந்த ஸ்டேஷனுக்கு போனா இங்க இல்ல அந்த ஸ்டேஷன் சொல்லி, அங்க இல்ல இங்கன்னு மாத்தி மாத்தி போட்டு இவங்க ஒரு கர்ப்பிணி கூட பார்க்காம இவங்கள அங்க இங்கேயுமா மாத்தி மாத்தி வந்து அலைக்கழிச்சிருக்காங்க. கடைசியா 1000 லைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த செல்ல பார்க்கக்கூடிய ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி இவங்கள காலைல 10 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. ஒரு கர்ப்பிணி கூட பார்க்காம, ஒரு தண்ணி கூட குடுக்காம விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர வந்து விசாரணை பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது, பண்ணல. அதாவது ஊடகங்களுக்கு எதுக்குமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ வந்து விசாரணை பண்ணாங்களான்னு சொன்னா, கண்டிப்பா தெரியாது யாருக்குமே. ஆனா ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, விசாரணை பண்ணிட்டு, பின்வாசல் வழியா லைட்ட ஆஃப் பண்ணிட்டு, முன்னாடி வந்த வந்து ஊடகங்கள் பாத்துரும் அப்படின்னா, தெரியாம வந்து அனுப்பி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து வந்திருக்கதா வந்து சுதா, அதாவது ஜாகிருஷ்ணனுடைய வழக்கறிஞர் வந்து சொன்னாங்க. இதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க போடக்கூடிய நெறைய விஷயங்கள்னால என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. என்னுடைய வேலை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அத வந்து பண்ணக்கூடாது. அவங்க தடை போடுங்க அப்படின்ட்டு இருக்கு. அவருடைய மனுவ வந்து குடுத்திருந்தாரு. அதுக்கு என்ன கோர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படி பண்ண முடியாது. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள வந்து எங்களால தடை பண்ண முடியாது. உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப பத்தி நீங்க எதுவுமே வந்து எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல. அதனால வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல இவங்க எந்த காவல் நிலையங்கள்ல வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற சேப்பாக்கல இருக்கக்கூடிய மாநில மகளிர் காவல் நிலையத்துல அங்க போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, அங்க நாளைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ஜாய் கிருஷ்ணராவும் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாய் கிருஷ்ணா லாஸ்ட் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நெறைய விஷயங்கள் வந்து அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய முதல் பையன், அதாவது முதல் கணவருக்கு பிறந்த குழந்தை வந்து பப்புன்னு சொல்லி தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள கூப்பிடுவானாம். அவங்க வந்து 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது,
அபார்ஷன் பண்றதுக்காக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இவங்க இவங்க ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தாலும் குழந்தைன்னு சொல்லி வந்திருக்கான். அதுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்காக வந்து இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இவரு ஏத்துக்கணும் இல்லையா? அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அத அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது 4 மாசம் ஆயிடுச்சு. அதுல வந்து இது வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏதாச்சும் பண்ணா டூ ஆர் டை அப்படிங்கிற மாரி ஆகிரும் அப்படின்ட்டு சொல்லி, அந்த கோவத்துல வீட்டுக்கு வந்துட்டு ஜாய் கிருஷ்ணா அவர்கள் வந்து அடிச்சிருக்காங்க. இத வந்து அந்த பையன் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, "அடிக்காதங்க அப்பா, அடிக்காதங்க பப்பு, அம்மா டெத் ஆயிருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்கள நேரடியா வீட்டுக்கு போயிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூல அந்த பையன்ட்ட வந்து கேட்கும்போது, அந்த பையன் வந்து சொல்லியிருக்காரு, "அப்பா, அம்மா வந்து டெத் ஆயிருவாங்க. அடிக்காதீங்க பப்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. "நீ மாதம்பட்டி நாங்க அவங்கள வந்து மிஸ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அப்பா, பப்புவ மிஸ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரு பாசமா இருந்திருக்காரு. என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி நெறைய டாய்ஸ் வாங்கி குடுப்பாரு. வெளியலாம் கூட்டு போவாரு. ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டு போவாரு. ரொம்ப பாசமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். ஆனா இப்ப வந்து ஒரு 2 மந்த்ஸா வந்து அவர் அப்ஸ்கண்ட் ஆயிட்டார் அப்படிங்கிறதுனால தான் வந்து ஜாய் கிருஷ்ணா அவர்கள் கம்ப்ளைண்ட் வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க நெறைய ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு விதத்திலயும் அவர வந்து பிடிக்க முடியல அப்படிங்கிற ரீசனாலே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய குழந்தைக்கு வந்து அப்பா அவர்தான் அப்படிங்கிறதுனால வந்து குழந்தைக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல நாளைக்கு மகளிர் ஆணையம் வந்து காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க ஆஜராக சொல்லி. அவர் நாளைக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே அவர் மேல எடுக்கல. அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட தரப்பு வழக்கறிஞர் சுதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு அவரு நாளைக்குன்னா அக்டோபர் 15ஆம் தேதி. இவர் வந்து ஆஜராவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஒரு விஷயத்தினால பொறக்காத ஒரு குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம். மாதவ ரங்கராஜ் அவர் என்ன வந்து மனு மனு குடுத்திருக்காருன்னா, இவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஜாய் கிருஷ்ணா. என் பேர வந்து அசிங்கப்படுத்துறாங்க. இதனால என் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் வந்து போடக்கூடாது. என்ன பத்தி எந்த விமர்சனங்களும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க நெறைய ஒண்ணா இருந்த ஃபோட்டோஸ் நெறைய வந்து இவங்க Instagramல வந்து போட்டிருந்தாங்க ஜாய் கிருஷ்ணா. அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அந்த 4 குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய 3 குழந்தைகள், பிறக்க போகக்கூடிய இன்னொரு குழந்தை. இவங்க பண்ண ஒரு தப்புனால வந்து 4 குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன் இவருக்கு வந்து இவங்க கூட இவங்கள திருமணம் பண்றதுக்கு முன்னாடி இவருக்கு தெரியாதா? இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி தெரியாதா? பார்க்கலாம். நாளைக்கு வந்து இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ஜாய் கிருஷ்ணா அவர்கள் விடுற மாதிரி தெரியல. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு அவர் ஆஜராகுறாரா? இதுக்கு என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு 8 மாசம் ஆகுது. இந்த நேரத்துல அவங்க ஹாஸ்பிட்டல், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்காங்க. பாவம் தான் இவங்க மேல 100% தப்பு தான் இருக்கு. ஏன்னா இவங்க முறைப்படி வந்து திருமணம் பண்ணல. அவர் வந்து முறைப்படி விவாகரத்து ஆகாத ஒருத்தர். அவருக்கு மேல தப்பு இருக்கும்போது 2 பேருக்கு மேலயும் தப்பு இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு ஆஜராகுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு.